ஈஸ்வரா அம்மா, இன்றைக்கி அருமையான அலங்காரம். நவலிங்கேஸ்வரர் சிவன் அற்புதமாக இருக்கார். பஞ்சு மாலை போட்டிருக்காங்க. தில்லை கூத்தர் அம்மா அருமையாக பாருங்கள். என்கிட்டே வந்துடுச்சு பாருங்கள் பழம். அதை பாருங்கள். பத்திரகாளிகிட்ட இருந்து ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமான் அற்புதமாக இருக்கிறார். அருமையான யாரோ பஞ்சில் அருமையாக வேண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிவன் அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தில்லை கூத்தர் ஞான தலைவர் சிதம்பரம் நடராஜ பெருமான் அற்புதமாக இருக்காங்க. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து சிவபக்தர்களுக்கும், பத்திரகாளி பக்தர்களுக்கும், தில்லை கூத்தன் பக்தர்களுக்கும், ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமானுடைய பக்தர்களுக்கும் 9 லிங்கமாக இருக்கும் சிதம்பரலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், சொர்ணலிங்கம், ஞானலிங்கம், பூமிலிங்கம், மோட்சலிங்கம், ராமலிங்கம், நவலிங்கம். நவலிங்கம் என்பது பாருங்கள், நடராஜரும் எப்படி அற்புதமாக கொடுத்துருக்கார் பாருங்கள். நவலிங்கம் என்பது நவகிரகமும் சிவனுக்கு கட்டுப்பட்டவரை. அதனால் நவலிங்கத்தை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும், திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள், உடம்பு சரியில்லாதவங்க நோயில் பிணியில் வெளியே சொல்ல முடியாத அவசரப்படுறவங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகிவிடும். இந்த சனிப்பெயர்ச்சி 26ஆம் தேதி தசாபுத்தி மாறி இருக்கு. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ திருமணம் நடக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து சிவபக்தர்கள் ஆனந்தமாக வாழ உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு ஒரே ஒரு வேண்டுதல். அமெரிக்காவில் வாழும் விஜயநாராயண் குடும்பத்தின் சார்பிலும், அமெரிக்காவில் வாழும் கமலா ராமசாமி குடும்பத்தின் சார்பிலும், ஒரு வெளிநாட்டில் வாழும் ஒரு இளம் பெண், பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய லாவண்யா, கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த கணவர் அவரை விட்டு விலகிட்டார். அதுக்கு பிறகு அந்த பெண்ணை 2 வருஷமாக தனியாக இருந்து அதுக்கு பிறகு ஒருத்தரோட தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கையை விட்டுட்டு விலகிட்டார். அந்த பொண்ணு அழுவுறா, கதறா, துடிக்கிறா. அந்த பொண்ணுக்கு நீ ஒரு வாழ்வு கொடுக்கணும். அது வெளிநாட்டில் இருக்குது. அதுக்கு ஒரு 90 நாளுக்குள்ளே நல்ல வாழ்க்கை அமையணும். அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய ரத்தனம் அவர் இலங்கையிலிருந்து அங்கே சென்றிருக்கிறார். அவரும் அவர் மனைவியும் 2 பிள்ளைகளும். அவங்க மனைவி மகளும் உடம்பு அவசரப்படுறாங்க, நிம்மதி இல்லை. 2 தடவை விசா கேன்சல் ஆகி போச்சு. அதை தயவு செய்து அந்த விசாவை ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கணும்னு அந்த லண்டன் ரத்தனத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறேன். அதைத் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழும், இந்திய நாட்டில் வாழும், தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து சிவனடியார்களுக்கும் நீ நெஞ்சார்ந்து பாதுகாக்க வேண்டும். சிங்கப்பூரில் வாழும் ஆஷாதேவி தொழிலதிபரும், வாசகி ராஜேந்திரன் தொழிலதிபரும் ஆனந்த வாழ்வு அமைவதற்கும், அதைத் தொடர்ந்து சென்னை வராகி இல்லத்தில் வாழும் தொழிலதிபர் சாந்தி, அவங்களுடைய பேரன் அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதியோ 14ஆம் தேதி சொன்னாங்க. அவங்க பேரனுக்கு பெயர் சுட்டு விழா சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்து அவங்க குடும்பம் ஆனந்தமாக வாழ இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் பிரச்சனையும் தீர்ந்து ஆனந்த வாழ்வு அமையவும். யாரெல்லாம் அரசியல் நிற்கிறீங்களோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு இங்கே வந்து வணங்கிவிட்டால் வெற்றி நிச்சயம். முதலமைச்சர் ஆகணும், வந்து வணங்குங்க, ஆக்கிடுவார் சிவன். அமைச்சர் ஆகணுமா, எம்எல்ஏ ஆகணுமா, அபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், பிரம்மாண்ட பூஜை பண்ணணும். இங்கே காசு கட்டணம் கிடையாது. உங்கள் சரணாகதியாக உண்மை ஒழுக்கம் சத்தியத்தோடு இந்த சிவன் திருவடியை பற்றிவிட்டால், தில்லைக்குத்தன் திருவடியை பற்றிவிட்டால், ஞானகுரு வடலூர் வள்ளல் திருவடியை பற்றிவிட்டால், பத்ரகாளியம்மன் திருவடியை பற்றி 9 லிங்கத்தை இருகரம் கூப்பி வணங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் கிடைக்கும் என்பது சிவன்